ஸ்கூலுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குடுக்கணுமா? கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணுங்க. இது வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்க்கு மாத்தி வச்சுர்றேன். சூடாறட்டும். அதுக்குள்ளேயும் பாகுக்கு ரெடி பண்ணிரலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு வச்சிரலாம். நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளேயும் கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிரலாம். இப்படி கையில இப்படி பண்ணாலே தோல் எல்லாமே வந்துருங்க. கடலை மிட்டாய்க்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, பாகு தான். அந்த பதம் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா கிரிஸ்பியா வரும். ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பாகு பதம் செக் பண்ணுறதுக்காக. நல்லா கொதிச்சிருச்சு பாகு. இப்போ கொஞ்சமாக ஊற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கரெக்டான பதத்தில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி கையில் எடுத்து இப்படி உடைக்கும்போது அது உடையணும். பாகு பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ கடலையை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணி விட்டுறலாம். சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.